Check our website www.nartccltamil.com for free mock exams, free evaluation by experts, free mock exams score report, and free mock exams feedback. வணக்கம் நண்பர்களே, நாம் குறிப்பு எடுக்கும் வகுப்பின் காணொளியை பார்க்க இருக்கிறோம். இந்த காணொளியானது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் செல்லும். இந்த 1 மணி நேர காணொளி வகுப்பானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எந்த இடத்திலேயும் இந்த காணொளி வகுப்பை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ச்சியாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகையால் நீங்கள் எந்த ஒரு இடத்தையும் தவிர்த்துவிட்டு முன்னோக்கி சென்று பார்க்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறிப்பு எடுக்கும் வகுப்புக்கான காணொளியை நீங்கள் 1 மணி நேரம் ஒதுக்கி ஒரு இடத்தில் அமர்ந்து அதை பொறுமையாக நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறிப்பு எடுக்கும் வகுப்பிற்கு உள்நுழையும் முள் தயாராக இருக்க வேண்டிய வேலைகள் இதுதான். நீங்கள் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடாமல் அடுத்த 1 மணி நேரம் உங்களுடைய முழு கவனத்தையும் இந்த வகுப்பில் செலுத்தி இதை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த குறிப்பு எடுக்கும் வகுப்பானது மிக மிக முக்கியமான வகுப்பு. இதில் சில விஷயங்கள் பல முறை அடிக்கடி திரும்ப திரும்ப உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் சலிப்பாகாமல் தொடர்ந்து கேட்க வேண்டும். ஆக இந்த வகுப்பிற்கு நீங்கள் 1 மணி நேரம் உங்களுடைய காலத்தை நிர்ணயம் செய்து கொண்டு ஒரு இடத்தில் அமர்ந்து கேளுங்கள். முடிந்தால் ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து இந்த வகுப்பில் கூறக்கூடிய விதிமுறைகளை நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த குறிப்புகளை நீங்கள் பார்த்து உங்களுடைய உரையாடல் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது வாருங்கள் நாம் வகுப்பிற்குள் உள்நுழைவோம். வணக்கம் நண்பர்களே, நாட்டிசிசிஎல் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு குறிப்பு எடுக்கிறது எப்படின்ட்டு, அதாவது நோட்ஸ் டேக்கிங். இந்த அமர்வு அல்லது வகுப்புல நம்ம இதை பத்தி விரிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம குறிப்பு எடுக்கிற வகுப்புக்கு நுழைவதற்கு முன்பு ஒரு சில விளக்க உரைகளை நம்ம பார்க்கணும். அவை என்னன்னா, முதல்ல டிரான்ஸ்லேஷன் மற்றும் இன்டர்பிரிட்டேஷன். இதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். இதையே முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இது ஏன் இந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த தேர்வு, இதோடைய அமைப்பு எப்படி இருக்கு, இது எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த தேர்வானது இது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 2 நபர்கள் உரையாடி கொண்டிருப்பார்கள். இந்த 2 நபர்கள் உரையாடலை நாம் மொழிபெயர்த்து கூற வேண்டும். இதுதான் இந்த தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடை. இந்த தேர்வில் வினா என்பது ஒரு உரையாடல் வடிவத்துல இருக்கும். இந்த தேர்வுல உரையாடல்ல வழக்கமா 2 நபர்கள் உரையாடி கொண்டிருப்பதுதான் இங்கும் இருக்கும். இங்க 2 நபர்கள் உரையாடக்கூடிய அந்த தகவல்களை நீங்கள் மொழிபெயர்த்து கூற வேண்டும். இந்த உரையாடல்கள்ல இருக்க ஒவ்வொரு வசனங்களும் ஒரு பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு பகுதி அப்படிங்கிறது செக்மெண்ட் அப்படின்னு நம்ம அழைப்போம். ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் அவங்க ஒளிபரப்பு செய்யும் பொழுது நீங்கள் அந்த செக்மெண்ட்டை கவனித்து அதற்கான மொழிபெயர்ப்பை நீங்கள் விடையாக அளிக்க வேண்டும். இப்போ ஒரு உரையாடல்ல பலவிதமான செக்மெண்ட்டுகள் சேர்ந்ததுதான் ஒரு மொத்த உரையாடல் என்று நாம் அழைப்போம். இது போன்று 2 உரையாடல்கள் உங்களுக்கு தேர்வில் வினாவாக கேட்கப்படும். இந்த மொத்த உரையாடலில் உள்ள அனைத்து செக்மெண்ட்டுகளையும் நீங்கள், அதாவது அனைத்து பகுதிகளையும் நீங்கள் மொழிபெயர்த்து கூற வேண்டும். இதுதான் உங்களுடைய விடை. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மொழிபெயர்த்து கூற வேண்டும் என்பதை நீங்கள் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எனவேதான் நான் மொழிபெயர்ப்பது, அதாவது டிரான்ஸ்லேஷன் என்றால் என்ன, இன்டர்பிரிட்டேஷன் என்றால் என்ன என்பதை சற்று நாம் இந்த ஒரு குறிப்பு வகுப்புல விளக்கமா பார்க்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்க முற்படணும். முதல்ல இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது என்ன? இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா உரைபெயர்ப்பு என்பது அர்த்தமாகும். இப்போ உரைபெயர்ப்பு என்பது ஒரு புத்தகத்துல இருக்க ஒரு உரையாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதேனும் எழுத்து வடிவத்துல இருக்க ஒரு கண்டென்ட்டா இருக்கட்டும், அதை நீங்க ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு மொழி மாற்றம் செய்யும் பொழுது அதை எவ்வாறு நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரு உரையில இருக்க அந்த கண்டென்ட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க, அச்சு பிசகாமல், ஒரு எழுத்து மாறாமல், அது எவ்வாறு அச்சிடப்பட்டிருக்கிறதோ அந்த நடை மாறாமல் கருத்தை
அப்படியே நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்வீர்கள் இல்லையா? அதுதான் உரைபெயர்ப்பு அப்படிங்கிறது. அந்த உரையில் உள்ளவற்றை உள்ளதை உள்ளவாறு எழுத்து மாறாமல், நடை மாறாமல், வார்த்தை மாறாமல் அப்படியே மொழி மாற்றம் செய்ய வேண்டும். இது நாம் ஒரு உரையில் உள்ளவற்றை உரைபெயர்ப்பு செய்வதாக அர்த்தம் கொள்ளப்படும். இப்பொழுது நாம் இங்கு டிரான்ஸ்லேட்டர், அதாவது உங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க ஒரு மொழிபெயர்ப்பாளரா இந்த தேர்வுல செயல்படணும். மொழிபெயர்ப்பாளர் அப்படின்றது உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத இங்க விரிவா பார்க்கலாம். இந்த தேர்வுல 2 நபர்கள் பேசிக்கொண்டிருக்க போகிறார்கள். அந்த 2 நபர்கள் பேசக்கூடிய ஒரு உரையாடல்களின் பகுதிகளை நீங்கள் மொழிபெயர்த்து கூற வேண்டும். அதாவது 2 நபர்கள் பேச போகிறார்கள். இடையில் ஒரு இடை நபராகவோ அல்லது நடுநிலையாளராகவோ நீங்கள் இருக்க போகிறீர்கள். இருந்து ஒரு இணைப்பு பாலமாக நீங்கள் செயல்பட போகிறீர்கள். நீங்கள் இணைப்பு பாலமாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த கருத்துக்களை நீங்கள் மொழிமாற்றம் செய்ய போகிறீர்கள். இதுதான் உங்களுடைய வேலை. ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை எடுத்துக்காட்டா நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த 2 நபர்களும் அவரவர் பேசக்கூடிய மொழிகளை இன்னொருவர் புரிந்து கொள்ள முடியாது அல்லது தெரியாது. ஆக ஒரு நடுவில் நின்று நடுநிலையாளரா செயல்பட்டு இருவருக்குள்ளும் ஒரு மொழி பரிமாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஒரு இணைப்பு பாலமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அதுதான் இங்க முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு விஷயம். ஆக இந்த மொழிபெயர்ப்பாளர் NATCCL தமிழ் தேர்வில் அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் நீங்க. இப்போ நாம பார்த்தவாறு 2 நபர்கள், அதாவது உங்களுடைய 2 நண்பர்கள் பேசிக்கொண்டு இருக்க போறாங்க. அந்த 2 நண்பர்களும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மொழியானது இன்னொரு நபருக்கு தெரியாது. அவர்களுக்குடைய ஒரு உரையாடலை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். அதுதான் உங்களுடைய வேலை. அப்போ உங்களுடைய நண்பர்கள் பேச போறாங்க. ஒரு நண்பருக்கு தமிழ் தெரியும், இன்னொரு நண்பருக்கு ஆங்கிலம் தெரியும். தமிழ் தெரிந்த நண்பருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் தெரிந்த நண்பருக்கு தமிழ் தெரியாது. இடையில் உள்ள நண்பரான இருவருக்கும் பொதுவான உங்களுக்கு 2 மொழிகளுமே தெரியும். இந்த 2 மொழி தெரிந்த நீங்கள் ஒரு இடைப்பட்ட நபராக இருந்து தமிழ் தெரிந்த நபர் என்ன கூறுகிறாரோ அதை ஆங்கிலத்திலும், ஆங்கிலம் தெரிந்த உங்களுடைய மற்றொரு நண்பர் என்ன கூறப் போகிறாரோ அது தமிழ் நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்து ஒருவருக்கு ஒருவர் என்ன கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்களோ, என்ன பேச நினைக்கிறார்களோ அதை மொழிபெயர்த்து அந்த கருத்தை இன்னொரு நபரிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் உங்களுடைய பணி. இந்த ஒரு சூழ்நிலை, அதாவது சிச்சுவேஷன் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதேதான் உங்களுக்கு தேர்விலும் இருக்கக்கூடும். ஆனால் அங்கு பேசக்கூடிய 2 நபர்கள் உங்களுடைய நண்பராக இருக்க மாட்டார்கள். வேறு யாரேனும் ஒரு அறிமுகம் இல்லாத நபர்களாக இருக்கக்கூடும். ஆனால் அவர்களுக்கு இடையே இருந்து இணைப்பு பாலமாக செயல்பட்டு ஒரு மொழி பரிமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது என்பதுதான் உங்களுடைய வேலை. இப்பொழுது இந்த தேர்வில் உங்களுடைய பங்கு என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆக டிரான்ஸ்லேட்டர் என்ற ஒரு இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய வேலை என்னவென்றால், ஒருவர் என்ன கூறுகிறாரோ அந்த கருத்தினை மாற்றம் செய்யாமல் அதை இன்னொரு நபருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீங்கள் இங்கு ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், நீங்கள் உரைபெயர்ப்பு செய்ய போவது இல்லை, அதாவது இன்டர்பிரேஷன் செய்ய போவது இல்லை. நீங்க டிரான்ஸ்லேட்டரா செயல்பட போறீங்க. அதாவது ஒரு உரையாடலுக்கான டிரான்ஸ்லேட்டரா நீங்க செயல்பட போறீர்கள் அப்படின்றதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக ஒரு உரையில், அதாவது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட உரையில் இருந்து ஒவ்வொரு வாக்கியத்தையும் அச்சு பிசகாமல் மொழிமாற்றம் செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை அல்ல. அதற்கு மாறாக ஒருவர் என்ன பேசிக்கொள்கிறாரோ அல்லது கலந்துரையாடல் செய்கிறாரோ அதை இன்னொரு நபரிடம் அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மறுபடியும் அந்த எடுத்துக்காட்டு சூழ்நிலைக்கு நான் வர்றேன். உங்களுடைய 2 நபர்கள், அதாவது மொழி தெரியாத 2 நண்பர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வேலையானது என்னவாக இருக்கும்? சற்றே சிந்தித்து பாருங்கள். அதாவது உங்க நண்பர் என்ன சொல்றாரோ அதை நீங்க முதல்ல உள்வாங்கிக்குவீங்க இல்லையா? உங்கள் நண்பர் என்ன உரையாடுகிறாரோ அதை முதலில் நீங்கள் கேட்டு கவனித்து உள்வாங்கிக் கொள்ளுதல் என்பது முதல் கட்ட வேலை அல்லவா? பிறகு அந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொண்ட பிறகு புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட பிறகு இன்னொரு நபரிடம் உங்களுக்கு என்ன புரிந்ததோ அந்த கருத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.
இதுதான் வேலை. உங்களுடைய வேலையும் இந்த தேர்வில் அதுதான். ஆக நீங்கள் உரைபெயர்ப்பு செய்யவில்லை, மொழிபெயர்ப்பு செய்து மொழிபெயர்ப்பாளராக நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த வேலையை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்வுக்கு இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் இதுதான். 2 நபர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அவர்களில் ஒருவர் என்ன கூற வருகிறாரோ அதை நீங்கள் கேட்டு உள்வாங்கிக் கொண்டு புரிந்துவிட்டு அந்த கருத்தை மாறாமல் கொண்டு சென்று இன்னொரு நபருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே போன்று இந்த தேர்விற்கான நடையில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆங்கிலம் தெரியாத நபர் தமிழில் உரையாடுவதை நீங்கள் கேட்டு கவனித்து அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு அந்த அர்த்தத்தை மாறாமல் உங்களுடைய நடையில் நீங்கள் கொண்டு சென்று ஆங்கிலம் தெரிந்த நபரிடம் சேர்க்க வேண்டும். இதே போன்று தமிழ் தெரியாத இன்னொரு நபர் ஆங்கிலத்தில் உரையாடுவதை நீங்கள் கேட்டு கவனித்து அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த அர்த்தம் மாறாமல், அதாவது கருத்து மாறாமல் உங்களுடைய நடையில் நீங்கள் கொண்டு போய் இன்னொரு நபரிடம் சேர்க்க வேண்டும். இப்போ நான் இந்த ஒரு 20 வினாடிகளில் சொன்ன அனைத்தையும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு அங்குலமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அதற்கடுத்து உங்களுடைய நடையில் கொண்டு செல்ல வேண்டும். ஆக இந்த தேர்வுக்கு முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இதை நம்ம எவ்வாறு அடைவது என்பதை நம்ம பார்க்கலாம். அதாவது இதுதான் உங்களுடைய இலக்கு. இந்த இலக்கை எவ்வாறு அடைவது என்பதை நாம் பார்க்கலாம். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உரைபெயர்ப்பு என்பது அச்சு பிசகாமல் அங்கு எவ்வாறு இருக்கிறதோ அதை அவ்வாறே கொண்டு சேர்க்க வேண்டும். இங்கு மொழிபெயர்ப்பு என்பது ஒருவர் என்ன கூற வருகிறாரோ அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த கருத்தினை முதலில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து நண்பர்களும் என்ன நீங்கள் முற்படுகிறீர்கள் என்றால், அனைவருமே ஒரு உரைபெயர்ப்பை செய்வதற்கு தான் நீங்கள் முற்படுகிறீர்கள். அவர்கள் என்ன கூற வருகிறார்களோ அதை அவ்வாறே அப்படியே நீங்கள் கொண்டு போய் சேர்க்க நீங்கள் முற்படுகிறீர்கள் அல்லது முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் இங்கு என்ன தேவை என்றால், நீங்கள் ஒரு உரையாடலை புரிந்து கொண்டு அந்த கருத்தை முதலில் கொண்டு போய் சேருங்கள். இதுதான் மிகவும் தேவையான ஒன்று. ஆக இந்த தேர்வுக்கு இந்த உரையாடலை நாம் மொழிபெயர்ப்பது எப்படி என்பதை இப்பொழுது விளக்கமாக நம்ம பார்க்கலாம். அதற்கான குறிப்புகள் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த தேர்வுக்கு புதிதாக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நபர் எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை, அதாவது அப்ரோச் செய்வார்னு நம்ம பார்க்கலாம். ஆரம்ப கட்டத்துல அவர் எவ்வாறு பயிற்சிகளை ஆரம்பிப்பார் என்றால், முதல்ல அந்த செக்மெண்ட் ஒளிபரப்பு செய்யும் பொழுது அவர் தன்னுடைய பேனாவை எடுத்துக்கொண்டு அவர் என்னென்னலாம் ஒளிபரப்பப்படுதோ, அதாவது ஒளிநாடா வடிவில் என்னவெல்லாம் ஒளிபரப்பப்படுகிறதோ அதை அவர் எழுத முற்படுவார். அனைத்தையுமே எழுதுறதுக்கு முற்படுவார். இப்போ எல்லாத்தையுமே எழுதணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அவரால் அனைத்தையுமே எழுத முடியாது. அந்த முயற்சி பலனளிக்காதனால ரெண்டாவது என்ன செய்வார்னா, அடுத்து நம்ம ஒரு சுருக்கெழுத்து முறையில, அதாவது ஷார்ட்கட்ஸ் இல்ல ஒரு நோட்டேஷன் பேஸ்டு இல்ல சைன் பேஸ்டு ஒரு சுருக்கெழுத்து முறையில நம்ம எழுதுறதுக்கு முயற்சி பண்ணலாம், அதாவது குறிப்பெடுக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செய்வாரு. அப்படியும் பாத்தீங்கன்னா அதை எழுதி முயற்சி பண்ணியிருப்பாரு. அப்பையும் முழுமையா குறிப்பெடுத்திருக்க முடியாது. ஏன் முழுமையா குறிப்பெடுக்க முடியாதுன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கால அளவு அப்படின்றது வினாடிகள் அளவே இருக்கும். ஒரு 10-15 வினாடிகள் அந்த ஒளிநாடா ஒளிபரப்பு செய்த பிறகு நீங்கள் 3-5 வினாடிகளுக்குள் உங்களுடைய விடையை அளிக்க ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால் நீங்க உங்களோட குறிப்பு எடுக்கிறது அப்படின்றது மிகவும் புத்திசாலித்தனமாகவும் துரிதமாகவும் இருக்க வேண்டும். இந்த வகுப்புல நம்ம எங்கேயுமே நீங்க குறிப்பை எடுக்கக்கூடாது, அப்படி நாம் அறிவுரை செய்யவே மாட்டோம். இதை நீங்கள் மிகவும் ஆணித்தனமாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் அழுத்தமாக இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எங்கேயுமே எழுதக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரிங்களா? உங்களுக்கு எழுதணும். ஆனால் அந்த குறிப்பை எழுதுறதும் எடுக்கிறதும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். ஆக இரண்டாவது கட்டமாக ஒரு சுருக்கெழுத்து முறையிலேயோ அல்லது ஒரு நோட்டேஷன் பேஸ்டு முறையிலேயோ அவர் எழுத முற்பட்டும் பொழுது, அவர் எழுத முயற்சிக்கும் பொழுது அவரால் அங்குமும் முழுமையாக குறிப்பை எடுக்க முடியாமல் அந்த ஒரு அணுகுமுறை, அதாவது அப்ரோச்சும் பலனளிக்காமல் அதையும் நம்ம கைவிட்டுருவார். இந்த மாதிரி
பல விதமான முறைகளில் அவர் குறிப்பெடுக்க முயற்சி செய்து அது வெற்றிகரமாக ஒரு பலனை அளிக்காமல் இருந்ததால் அது கடைசியில் ஒரு தோல்வியான அணுகுமுறையாகவே அது சென்று முடியும். ஆதலால் அவருக்கு ஒரு விரக்தி தான், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் அவருக்கு அது போய் முடியும். பல மாதங்களாக பல வாரங்களாக நீங்கள் இந்த தேர்வுக்கு பயிற்சி பண்ணிகிட்டே வந்திருந்தீங்கன்னா இதை நீங்கள் கவனிச்சிருக்க முடியும். அப்போது உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்திருக்கும், எதனால் நம்ம இவ்வளவு ஒரு உழைப்பை போடுறோம், இவ்வளவு முறை நம்ம பயிற்சி பண்ணுறோம், இவ்வளவு காலங்கள் இதற்காக நாம் செலவிடுகிறோம், இவ்வாறு இருந்தும் ஏன் நம்மால் சரியான முறையில் குறிப்பெடுத்து அந்த விடையை அளிக்க இயலவில்லை, அதாவது டயலாகை நம்மால் ஏன் டெலிவர் பண்ண முடியல, இப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அது எதனால் அப்படின்றதை பார்த்துட்டு அதை எவ்வாறு நம்ம சரி செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்களோட விழிப்புணர்வு நிலையில் நீங்கள் இருந்து இதை கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இதற்கு முன்பு நீங்கள் இதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தருணத்தில் இதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். என்னன்னா, ஒரு ஆடியோ ஒளிபரப்பு செய்ய ஆரம்பித்த உடனே உங்களுடைய கவனம் எங்கு செல்கிறது, இதுதான் கேள்வி. நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியோ ப்ளே பண்ண ஆரம்பித்த உடனேயே உங்களுடைய அதிகபட்ச கவனமானது பேனாவை எடுத்து பேப்பரில் கை வைப்பதில் தான் போகும். அப்போ உங்களுடைய முழுமையான கவனமும் எழுதுறதுல மட்டுமே சென்றிருக்கும். இந்த இடத்த தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். எப்போ உங்களுடைய அதிகபட்ச கவனமானது அல்லது முழுமையான கவனமானது எழுதுறதுல மட்டுமே நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா, அப்போது அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறதுல உங்களுடைய கவனம் மிக குறுகிய அளவில் தான் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த ஒரு இடம்தான் தேர்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நபர்கள் செய்கிற ஒரு தவறு. இந்த இடத்த நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். நம்ம எப்போ ஆடியோ ப்ளே ஆகுதோ உடனே நம்ம பேனாவை எடுத்து நம்மளுடைய கை ஆட்டோமேட்டிக்காக பேப்பரில் வச்சு எழுதுறதுலையே தான் நம்ம முற்பட்டிருப்போம். எழுது 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 எழுதுன்னே நம்ம முயற்சி பண்ணியிருப்போம். அங்கே என்ன ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றதுல நம்ம கவனமானது ரொம்ப மிக குறுகிய அளவில் தான் நம்ம இருந்திருக்கோம். ஆக இதில் என்ன நம்ம கவனிச்சிருக்கணும், என்ன அங்கே சொல்ல வந்தாங்க அப்படின்றத நம்ம முழுமையாக கவனிக்கலன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் நம்முடைய அதிகபட்ச கவனம், அதாவது உச்சபட்ச கவனம் எழுதுவதில் மட்டுமே இருக்கிறது. நாம் அங்கு என்ன கூறுகிறார்களோ அல்லது என்ன உரையாடுகிறார்களோ அதில் நம்முடைய கவனம் அதிகமாக இருந்திருக்காது. இந்த இடத்த நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இந்த இடத்துல தான் நம்ம மாற்றம் கொண்டு வரணும். ஏன்னா மறுபடியும் எடுத்துக்காட்டு சூழ்நிலைக்கு நான் போகிறேன். உங்களுடைய 2 நபர்கள் பேசும் பொழுது நீங்கள் இடையில் நின்று என்ன செய்வீர்கள்? ஒரு நபர் உரையாடுகிறார் என்றால், இல்லை ஒரு நபர் ஏதோ ஒன்று சொல்ல வர்றாருன்னா அதை உங்களோட நண்பர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் முதல்ல என்னடா சொல்கிறான் அப்படின்றத நீங்கள் கேட்பீங்க இல்லையா? பிறகு இதுதான்ப்பா அவன் சொன்னான் அப்படின்ட்டு நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவீங்க. ஆக அங்கே என்ன செயல் செய்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே செயலில் கொண்டு வரல, இங்கே அதை செயல்படுத்தலை. அதனால தான் இங்கே உங்களால் டயலாகை டெலிவரி பண்ண முடியல. ஏன்னா அங்கே என்ன சொல்கிறாருன்றதை கவனிக்கிறீங்க, இங்கே என்ன சொல்கிறாருன்றதை கவனிக்கிறீங்க, ஆனால் குறைந்தபட்ச கவனம் தான் இங்கே செலுத்துறீங்க. அதிகபட்ச கவனம் எழுதுறதுல மட்டுமே செல்கிறது. அதிகபட்ச கவனம் எழுதுறதுல மட்டுமே நீங்கள் கவனம் கொடுக்குறீங்க. ஆகையால் அவங்க என்ன ஆடியோவில் சொல்ல வர்றாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கல. இதே உங்களுடைய நண்பர் உரையாடும் பொழுது உங்கள் நண்பர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை முழுமையாக காது கொடுத்து கேட்டு அதை புரிந்து கொண்டு இன்னொரு நபருக்கு நீங்கள் மொழிமாற்றம் செய்வீர்கள் அல்லவா? அதே போன்றுதான் இங்கேயும் நீங்கள் செயல்படணும். சரிங்களா? இங்கே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இங்கே ஏன் குறிப்பு எடுக்கணும், அங்கே ஏன் உங்களுக்கு குறிப்பு எடுக்க தேவையில்லை அப்படின்னா, அங்கே உங்களுக்கு போதுமான கால அளவு இருக்கும். உங்களுடைய நண்பர் சொன்னது புரியலை அப்படின்னாலும் இன்னொரு முறை சொல்லி நீங்கள் கேட்டு அதை இன்னொரு நண்பருக்கு நீங்கள் மொழிமாற்றம் செய்யலாம். ஆனால் தேர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினாடிகளின் பகுதிகள் அளவே, அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் இருக்கும். சிந்திக்கிறதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் உடனடியாக நீங்கள் பதிலளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதால் உங்களுக்கு குறிப்பு எடுப்பது என்பது தேவையாக உள்ளது.
ஸோ 2 சூழ்நிலைகளும் ஒன்றுதான். ஆனால் இங்கு குறிப்பெடுக்க வேண்டும், அங்கு குறிப்பெடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஏன்னா உங்களுக்கு வினாடிகளின் அளவில் தான் உங்களுக்கான கொடுக்கப்பட்ட கால அளவுங்கிறது இருக்கு. ஆக ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் கேட்கணும், உள்வாங்கணும், அந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இன்னொரு நபருக்கு கொண்டு போய் மொழிமாற்றம் செய்து சேர்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய வேலை. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா விதி எண் 1, அதாவது ரூல் நம்பர் 1. நாங்க உங்களுக்கு பரிந்துரை செய்வது என்னவென்றால் உங்களுடைய உச்சபட்ச கவனம், அதாவது 75% கவனம், 3/4 of your concentration or focus should be on listening and understanding the context of a segment or dialogue. சரிங்களா? அந்த செக்மெண்ட்டை நீங்க கேட்டு புரிஞ்சுக்கிறதுல உங்களுடைய அதிகபட்ச கவனம், அதாவது 75% கவனம் நீங்கள் கேட்டு புரிந்து கொள்வதில் இருக்க வேண்டும். குறைந்தபட்ச கவனம், அதாவது 25% கவனம் நீங்கள் எழுதுவதில் இருக்க வேண்டும். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இதையே ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அதிகபட்ச கவனம் எழுதுறதுலையும் குறைந்தபட்ச கவனம் அங்க என்ன ஆடியோ பிளே ஆகிறதுன்றத கேட்கறதுலையும் இருக்குது. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தவறு. இதில் தான் நாம் சிறு மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதாவது 75% கவனம் உங்களுடைய கவனம் அந்த ஆடியோவை கேட்டு புரிஞ்சுக்கிறதுலையும், 25% கவனம் நீங்கள் அதோட என்ன வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கிறதோ அந்த வார்த்தைகளை குறிப்பு வார்த்தைகளா எழுதுறதுலையும் இருக்க வேண்டும். இது விதி எண் 1. எப்போ நீங்க இந்த விதி எண் 1 முற்றிலும் நீங்க கடைபிடிக்கிறீங்களோ அப்பவே நீங்க கிட்டத்தட்ட 80% செக்மெண்ட்டை டெலிவர் பண்றதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு அங்க ஒரு நபர் என்ன பேசினார் என்ற மைய கருத்து, அதாவது கருத்து என்பது நீங்கள் உள்வாங்கி அதை கொண்டு போய் சேர்த்து விட்டீர்கள். அந்த கருத்து மாறவில்லை என்றாலே கிட்டத்தட்ட மோர் தென் 75% ஆஃப் த டயலாக் யூ ஆர் ரெடி டு டெலிவர் அப்படின்றது தான் இங்க அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன அப்படின்னா அதை எப்படி நான் 75% கவனம் அங்கே கேட்டு புரிஞ்சுக்கிறதுலையும் 25% கவனம் எழுதுறதுலையும் எப்படி கொண்டு வருது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வியாகவும் ஐயமாகவும் இருக்கலாம். இதை நம்ம எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும், இதற்கு எப்படி பயில்வது, எப்படி அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ விதி எண் 1 நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வருது, அதாவது 75% கவனம் கேட்டு புரிந்துக்கிறதுலையும் 25% கவனம் குறிப்பு எடுக்கிறதுலையும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம யூடியூப் சேனல்ல இருக்க ஏதோ ஒரு டயலாகை நீங்க எடுத்துக்கோங்க. ஆடியோ பிளே ஆகும் பொழுது உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அதை முழுமையாக கேளுங்கள். எப்பொழுது உங்களுடைய கண்கள் மூடியதோ அப்போவே நீங்கள் கவனிக்க முடியும் உங்களோட காதுகள் என்ன ஆடியோ ப்ளே பண்ணுதோ அதை கேட்கறதுல தான் உங்களுடைய கவனம் அதிகபட்சம் செல்லும். அதை நீங்களே கொஞ்சம் உணர்ந்து பார்க்க முடியும். ஆடியோ ப்ளே ஆகும் பொழுது உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அதை நீங்கள் கேட்க முற்படும் பொழுது உங்களுடைய காதுகள் இயல்பாகவே என்ன ஒளிபரப்பப்படுகிறது என்பதை கேட்க முற்படும். அப்பொழுது உங்களுடைய அதிகபட்ச கவனம் அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறதுல இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஆக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ணை மூடிட்டு அங்கே உங்களுடைய கவனம் அதிகபட்சம் வச்சுட்டு ஒரு பேனாவையும் ஒரு பேப்பரையும் எடுத்து நீங்கள் உங்கள் காதில் என்ன வார்த்தை மூளையில் சரியாக விழுறதோ அதை நீங்கள் எழுதுறதுக்கு முற்படலாம். இங்கே நீங்கள் ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைகள் எழுதினாவே போதும். ஆனால் உங்களுடைய காதுகளை முழுமையாக திறந்து அதை உள்வாங்கி அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு உங்கள் கண்களை மூடியவாறே நீங்கள் அதில் என்ன வார்த்தை உங்கள் மனதிற்குள் செல்கிறதோ அதை எழுதுவதற்கு முற்பட வேண்டும். இது விதி எண் 1 பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஒரு டயலாக் இல்லது 2 டயலாக் நீங்கள் அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் வரையிலையும் நீங்கள் பயிற்சி பண்ணலாம்.
இதற்கான முயற்சியை நீங்கள் போடலாம். எப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30ல் இருந்து 60 நிமிடம் வரலையும் இந்த ஒரு முறையில் நீங்கள் பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுடைய கவனம் அதிகபட்சம் கேட்டு உள்வாங்கி புரிந்து கொள்வதில் மட்டும்தான் இருக்கும். அதில் நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். எழுதுறதுல குறைந்தபட்சம் கவனம் இருக்கும். எப்பொழுது உங்கள் கண்கள் மூடுகிறதோ அப்பொழுது காதுகள் திறக்கப்பட்டு என்ன ப்ளே பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கேட்பதற்கு கவனம் கொடுப்பீங்க. எழுதுறதுக்கான கவனம் இங்கே குறைந்துடும். இது இயல்பாகவே பை டிஃபால்ட் உங்களுக்கு நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போது நான் இதை 1 மணி நேரம் இந்த ஒரு முறையை பயிற்சி பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்? நம்ம எப்பொழுதுமே இன்னொரு முறையையும் சொல்லுவோம். என்னன்னா, நீங்கள் எப்பொழுதுமே கண்ணை மூடிக்கொண்டு இந்த முறையை பின்பற்றக்கூடாது. அதாவது விதி எண் 1, ரூல் நம்பர் 1 நீங்கள் இந்த கண் மூடிய நிலையிலேயே பயிற்சி செய்யக்கூடாது. இது எதுக்காக கண்ணை மூடி இந்த 1 மணி நேரம் உங்களை பயிற்சி பண்ண சொல்கிறோன்னா, உங்களுடைய கவனம் அதிகபட்சம் கேட்கறதுல கொண்டு வர்றதுக்காக தான் இந்த முறையை நாங்கள் பின்பற்ற சொல்கிறோம். இந்த முறைக்கு உங்களுடைய மூளை பழகிய பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்து கண் திறந்து பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் கண்களை திறந்து கொண்டு இந்த ரூல் நம்பர் 1 பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும்? ரூல் நம்பர் 1 அப்படின்றது உங்களுடைய உச்சபட்ச கவனம், அதாவது 75% ஆஃப் யுவர் கான்சன்ட்ரேஷன் ஆர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் லிசனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்டென்ட் ஆர் கோர் மீனிங் ஆஃப் தி செக்மெண்ட். இதை கண்ணை மூடிட்டு பழகின பிறகு நீங்கள் கண் திறந்து இதையே பயிற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நீங்கள் இந்த 1 மணி நேர பயிற்சியிலேயே உங்களுடைய மூளை அதற்கு பழக்கப்பட்டிருக்கும். பிறகு அதே தோரணையில் நீங்கள் உட்கார்ந்து அடுத்த 1 மணி நேரம் கண்களை திறந்து இதே முறையை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அதற்கடுத்து நீங்கள் நிரந்தரமாக கண்களை திறந்த நிலையிலேயே இந்த முறையில் பயிற்சி செய்யலாம். எப்போ நீங்கள் கண் திறந்து உங்களுடைய உச்சபட்ச கவனம் அந்த கண்டென்ட்டை கேட்டு புரிஞ்சுக்கிறதுலையும் குறைந்தபட்ச கவனம் எழுதுறதுலையும் கவனம் செலுத்துறீங்களோ அப்போது நீங்கள் விதி எண் 1 நிறைவு செய்துள்ளீர்கள் என்று அர்த்தம். எப்போ நீங்கள் ரூல் நம்பர் 1க்கு பயிற்சி செய்து தயாராகிட்டீங்க அப்படின்னாவே நான் முன்பே கூறியது போன்று நீங்கள் 70லிருந்து 80% கண்டென்ட்டை நீங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஆக இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணிட்டு இல்லை இந்த குறிப்பு வகுப்புகளில் கூறிய கருத்துக்களை கேட்டுவிட்டு நீங்கள் சுயமாக பயிற்சி பண்ணும்போது மறுபடியும் உங்களுடைய கவனமானது எழுதுவதிலேயே செல்வதை நீங்கள் கவனிக்க முடியும். ஆக இந்த ரூல் நம்பர் 1 நம்ம எப்படி சொன்னமோ அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. முதல்ல ஒரு மணி நேரம் கண்ணை மூடிக்கொண்டு பயிற்சி செய்யுங்கள். பிறகு கண் திறந்து கொண்டு பயிற்சி செய்ய ஆரம்பியுங்கள். ஏன் கண்ணை திறந்துட்டு நம்ம பயிற்சி பண்ணணும்? கண்ணை மூடிட்டே நம்ம பயிற்சி பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். ஏன் அப்படின்னா, இப்போ கண்ணை மூடிட்டு நீங்க குறிப்பு எழுதும் பொழுது நீங்க என்ன எழுதுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆக நீங்க தேர்வுக்கு ஏற்கனவே தயாராகி கொண்டிருந்தால் நீங்கள் இதை கவனிச்சிருக்க முடியும். என்னன்னா, கண்ணை திறந்துகிட்டு எழுதுகிற குறிப்புகள் பல சமயங்களில் மறுபடியும் அதை விடையா மொழிமாற்றம் செய்து அறிவிக்கும் பொழுது உங்களுக்கே அது புரியாது. இந்த சூழ்நிலையை நீங்களே கவனிச்சிருக்க முடியும். ஆகவே தான் நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டு கொஞ்சம் கவனம் கொடுத்து எழுதுறதுக்கு முற்படணும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய கண்கள் எப்பொழுது நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள் என்று பார்க்கிறதோ அப்போவே அதை உள்வாங்கி கொண்டு உங்களுடைய மூளைக்கு அனுப்பிவிடும். அப்போ எழுதுறத தெளிவா நீங்க எழுதுங்க. ஏன்னா அதிகபட்ச கவனம் அங்கே இருக்குது. குறைந்தபட்ச கவனத்தோட நீங்க இங்க எழுதும் பொழுது எழுதுறத தெளிவா எழுதுங்க. உங்களால எத்தனை வார்த்தைகள் எழுத முடியுமோ அத்தனை வார்த்தைகள் எழுதினாவே போதுமானது. எழுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே எழுத தேவையில்லை. எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போவே ஒரு சில குறிப்பு வார்த்தைகள் அந்த வாக்கியத்துக்கு இல்லை அந்த பகுதிக்கே, அதாவது அந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் எழுதினாவே போதும். அதை பார்த்தாவே உங்களுடைய மூளை என்ன கூறினார் இல்லை என்ன ஒளிநாடா ஒளிபரப்பு செய்யப்பட்டது அப்படின்றத உங்களுடைய தற்காலிக நினைவில் இருந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் விடையா அளிக்க முற்படுவீர்கள். எடுத்துக்காட்டாக ஒரு செக்மெண்ட்டுக்கு 4 வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் அதில் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் நீங்கள் ஒரு வார்த்தையோ அல்லது 2 வார்த்தைகளோ குறிப்பு வார்த்தைகளாக எழுதினாலே போதுமானது. அந்த குறிப்பு வார்த்தைகளை நீங்கள் பார்த்தாவே உங்களுடைய அந்த தற்காலிக நினைவு, அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரி அல்லது டெம்பரரி மெமரியில் இருக்கிற அந்த கான்டென்ட்டை
நீங்க இந்த ஒரு குறிப்பு வார்த்தையை பார்க்கும்பொழுது அது ஃப்ளாஷ் ஆகி உங்களுக்கு, ஏன்னா நீங்க ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க அது என்ன ஒளிபரப்பு பண்ணாங்க, என்ன டயலாக் இல்லை என்ன ஆடியோ ப்ளே பண்ணாங்கன்றது உங்க மூளையில புரிந்து அதை சேமித்து வச்சிருக்கீங்க. அப்படின்றப்போ இந்த குறிப்பு வார்த்தையை பார்த்தா அது தானாகவே தற்காலிக நினைவுல இருந்து எடுத்து நீங்கள் அதை வாக்கியத்தை விடையளிக்க முடியும். இதே போன்று ஒரு செக்மெண்ட்ல இருக்க ஒவ்வொரு வாக்கியத்தையும் அதற்கான ரிலேட்டட் தொடர்புடைய குறிப்பு வார்த்தையை நீங்கள் பார்த்து விடையை அளிக்க இயலும். ஸோ இது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இங்கு விதி 1 அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறது மிக மிக முக்கியம், அவசியமான ஒன்று. ஏன்னா இதை நீங்கள் சரியாக பழக்கத்திற்கு கொண்டு வந்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் 80% டயலாக்கான கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றத அர்த்தம். ஏனென்றால் உங்களுக்கு அவர் என்ன கூறினாரோ அதனுடைய மைய கருத்தானது புரிந்துவிட்டது. அதை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பதில் சிரமம் இல்லை. ஆகவே கிட்டத்தட்ட நீங்கள் தயாராக தான் இருக்கீங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம். இதற்காகத்தான் விதி எண் 1. ஏன் அப்படின்னா இது ஒரு உரையாடல், 2 நபர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நபர் என்ன கூறுகிறாரோ அதனை புரிந்து கொண்டு அது மாறாமல் இன்னொருவருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் இங்கு தேவையான ஒன்று. இதற்கு தான் நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இப்போ விதி எண் 1 நம்ம பார்த்தோம். அடுத்து விதி எண் 2 என்ன அப்படின்னா, இப்போ எப்படி குறிப்பு எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதற்கு முன்பு விதி எண் 1லேயே இந்த ஒரு மெத்தடை நீங்கள் பழகிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுடைய மூளை கவனிக்கும் திறனானது ஆடியோ என்ன ப்ளே பண்ணுறாங்களோ அங்கே தான் இருக்கும். உங்களுடைய கை தானாகவே எழுதிட்டு இருக்கும். ஸோ எழுத 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 உங்கள் கை மட்டுமே தானாக எழுதிட்டு இருக்கும். அப்படி எழுதிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய வார்த்தைகளை நீங்கள் குறிப்பு வார்த்தைகளாக எழுதுறத கவனிக்க முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 அமர்வுகள், அதாவது சிட்டிங்ஸ்லேயே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ரூல் நம்பர் 2. இங்கே 2 விதமான பிரிவுகள் இருக்கு. அதில் முதல் பிரிவு குறிப்பு வார்த்தைகளின் வகைகள், 2வது பிரிவு செக்மெண்டில் உள்ள வாக்கியங்களை எவ்வாறு பிரித்து கையாள்வது என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ரூல் நம்பர் 2ல முதல் பிரிவு. இங்கே நம்ம 2 விதமான குறிப்பு வார்த்தைகளை வகைப்படுத்துள்ளோம். என்ன அப்படின்னா, டைப் 1 கீவேர்டு என்னன்னா, நீங்க என்ன ஆடியோ ப்ளே பண்றாங்களோ அதை கேட்டு புரிந்து எழுத முற்படுவது ஒரு விதமான கீவேர்ட். ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் அவர் அந்த ஒரு சமயத்தில் அவர் காதில் என்ன வார்த்தை கேட்கிறதோ, தெளிவாக கேட்கிறதோ, அவர் மனதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதோ அந்த வார்த்தையை தான் அவர் எழுதுவார். ஸோ அதுதான் டைப் 1 கீவேர்ட், அதாவது குறிப்பு வார்த்தையில் வகை 1 அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு வார்த்தை ஸ்ட்ராங்காக மனசில் போய் விழும். அந்த வார்த்தை தான் அவருக்கு அது கீவேர்ட். இது 1 டைப் ஆஃப் கீவேர்ட். அடுத்து 2வது டைப் ஆஃப் கீவேர்ட் என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எந்த குறிப்பு வார்த்தைகளை நீங்கள் மாற்றவே முடியாது, புரிஞ்சுக்கலாம், ஆனால் அதை உள்வாங்கிட்டு அந்த வார்த்தைகளை நீங்கள் மாற்ற முடியாது. உங்களுடைய நடையிலும் அதை கூற இயலாது. பல வார்த்தைகளை, அதாவது அதோடைய கண்டென்ட்டை உங்களோட நடையில் சொல்லலாம். ஆனால் ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய நடையில் சொன்னாலும் அது மாறாது. மாற்ற இயலாத வார்த்தைகள் அப்படின்ற ஒரு வகை இருக்கு. அந்த 2வது வகை தான் வகை 2ற்கான குறிப்பு வார்த்தைகள். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா, ஒரு பாலினம், இடம், எண்கள், தேதி, மாதம், ஒரு பொருட்களின் வரிசை, இது போன்று இருக்கக்கூடிய வார்த்தைகளை இல்ல பெயர்கள், இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் மாற்ற இயலாது. ஸோ இந்த மாதிரி மாற்றவே இயலாத ஒரு வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். அந்த வார்த்தைகளையும் நீங்கள் குறிப்பு வார்த்தையாக எடுக்க முற்படணும். ஏனென்றால் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நான் இந்த இடத்திற்கு பிப்ரவரி 1ஆம் தேதி 2020 வந்தேன் அப்படின்ட்டு ஒரு இருக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம். இவ்வாறு இந்த ஒரு வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா 1 February 2020 அப்படிங்கிறத நம்ம மாற்ற முடியாது இல்லையா? ஆக இது உங்களோட நடையில சொன்னாலுமே மாற்றவே முடியாது. இதை கான்ஸ்டன்ட் கீவேர்ட்ஸ். இந்த மாதிரி இப்போ மிஸ்டர் குமார்னு இருந்தால் அதை மாற்ற முடியாது. அவன் வந்தான், என் மகன் வந்தான் அப்படின்னா என் மகன்றதை என் மகன்னு தான் சொல்லி ஆகணும். அதை என் மகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிறகு திருக்குமார் வந்தார், திருமதி குமார் வந்தார் அப்படின்னா, இப்போ திருன்ற இடத்துல
திருமதின்ற இடத்துல திருனோ போட முடியாது. பாலினத்தை மாற்ற முடியாது. பெயர்களை மாற்ற முடியாது. மிஸ்டர் குமார் அப்படின்ற இடத்துல மிஸ்டர் சிங் அப்படின்னு நம்ம மாற்ற முடியாது. ஆக இந்த வகையான வார்த்தைகளை நாம் மாறிலி வார்த்தைகள், மாறிலி குறிப்பு வார்த்தைகள், அதாவது கான்ஸ்டன்ட் கீவேர்ட்ஸ், மாற்ற முடியாத குறிப்பு வார்த்தைகள் என்று அழைப்போம். ஒரு டயலாகை ப்ளே பண்ணும்போது உங்கள் மனசில் என்ன வார்த்தை தெளிவாக ஆழமாக போய் சேருதோ அதை எழுதுறதுங்கிறது ஒரு வகையான குறிப்பு வார்த்தை. ரெண்டாவது, கான்ஸ்டன்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்றது இன்னொரு வகை. இது மாற்ற இயலாத வார்த்தைகள். அதையெல்லாம் நீங்கள் முக்கியமாக எழுதணும். ஏன்னா அதை நீங்கள் எழுதாமல் விட்டு மாற்றி சொன்னீங்கன்னா அது பிழையாக கருதப்படும். ஏன்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் சுச்சுவேஷன் சொல்லணும். 2 நபர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 2 நபர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் சொன்னதை நீங்கள் இன்னொரு நபர்கிட்ட சொல்லும் பொழுது அதை மாற்றி சொல்ல முடியாது இல்லையா? இப்போது அவர் சொல்லாததை நீங்கள் சொன்னால் என்ன ஆகிடும்? தப்பாயிடும். அதே தான் இங்கேயும் 2 நபர் உரையாடும் பொழுது அவர் என்ன கூறினாரோ அல்லது என்ன கூறவில்லையோ அதை நீங்கள் மாற்றி கூறக்கூடாது. ஸோ சொல்லாததையும் சொல்லக்கூடாது, சொன்னதையும் மாற்றி சொல்லக்கூடாது. இப்போ எடுத்துக்காட்டு சூழ்நிலைக்கு நம்ம வருவோம். உங்கள் நண்பர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னா என்ன ஆகிடும்? நீங்கள் பொய் சொன்ன மாதிரி ஆகிடும் இல்லையா? நான் சொல்லாத ஏன்டா சொன்னேன் அப்படின்னு இன்னொரு நண்பர் வந்து கேட்பாரு. ஆக இதே தான் இங்கேயும். அப்போது ஒரு நபர் என்ன கூறவில்லையோ அதை நீங்கள் மாற்றி கூறக்கூடாது. ஆக இது போன்ற இரண்டாவது வகை மாற்ற முடியாத வார்த்தைகள் என்பது கான்ஸ்டன்ட் கீவேர்ட்ஸ். இதை நீங்கள் கட்டாயமாக குறிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை மாற்றக்கூடாது. உங்களுடைய நடையில் கூறினாலும் இந்த வகையான குறிப்பு வார்த்தைகளை நீங்கள் மாற்ற இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது டைப் 2 கீவேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை அனைத்தையும் நீங்கள் குறிப்பில் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து ரூல் நம்பர் 2ல் 2வது பிரிவு. இங்கே நிறைய நபர்கள் சில சமயங்களில் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன இந்த குறிப்பு எடுக்கிறதுல அப்படின்னா, இப்போ ஒரு டயலாகு இல்லை ஒரு செக்மெண்ட்டு தமிழில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆன்சர் சொல்லும் போதுமே அதை தமிழ்லேயே சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்றத மறந்துடுவாங்க. அதை தமிழ்லேயே சொல்லுவாங்க. இப்போது தேர்வாளர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முறை இந்த தவறை பண்ணும் பொழுது அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். நீங்கள் மொழியை மாற்றாமல் அதே மொழியிலேயே நீங்கள் விடையளிக்கிறீர்கள் என்று அவங்க வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க. இதை 2வது முறை செய்யும் பொழுது அவர்கள் சுட்டி காட்ட மாட்டார்கள். அது விடையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது அது தவறான விடையாயிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு குறுகிய கால அளவில் இப்போ தமிழில் நீங்கள் விடையளிக்கணும்னா டீன்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம். இங்கிலீஷில் விடையளிக்கணும் அந்த செக்மெண்ட்னா ஈன்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம். அப்போது இதை டீன்னு பார்த்தா இது தமிழில் சொல்லணும், ஈன்னு பார்த்தா அது இங்கிலீஷில் சொல்லணும். இல்லை டீன்னு போட்டு ஒரு ஹைஃபன் போட்டுக்கலாம், ஈன்னு போட்டு ஒரு ஹைஃபன் போட்டுக்கலாம். அப்போது இதை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் வந்துடும். இது தமிழில் சொல்லணும், இது இங்கிலீஷில் சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் பழகிக்கலாம். இதை கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து இப்போது ஒரு செக்மெண்ட்டில் 4 வாக்கியங்கள் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 4 வாக்கியங்கள் இருக்கும் பொழுது 4 வாக்கியங்களையுமே நீங்கள் விடையளிக்கும் பொழுது 4 வாக்கியங்களாக சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். 4 வாக்கியங்களையும் சேர்த்து ஒரு கலவை வாக்கியம், ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸாக நீங்களாவே சொல்ல முடியாது. கருத்து மாறாது தான், ஆனால் உங்களுக்கான மதிப்பெண்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே 4 வாக்கியங்களாக இருக்குது, இங்கே நீங்கள் 4 வாக்கியங்களாக தான் கூறணும். அப்படி விடையளித்தாதான் அது இன்னும் துல்லியமான விடையாக இருக்கும். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு முற்று பெற்ற வாக்கியம், ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டு வந்து இல்லை ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் அங்கே வந்து ப்ளே பண்ணிட்டாங்கன்னா அதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுக்கு இடையில ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒரு டீலிமிட்டர் மாதிரி ஒரு பைப் சிம்பிள், சாஃப்ட்வேர்லலாம் சொல்லுவாங்க ஒரு பைப் சிம்பிள் அப்படின்ட்டு, ஒரு நேர்கோடு வந்து பிரிச்சுட்டு அதற்கு அடுத்து இன்னொரு வாக்கியம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கோடு போட்டுட்டு அதற்கப்புறம் இன்னொரு வாக்கியத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாக்கியம் முடியும் பொழுது அதை பிரிப்பதற்கு, ஒரு வித்தியாசப்படுத்துவதற்கு ஏதாச்சும் ஒரு நோட்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது 2. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 4 வாக்கியங்களையும் சேர்த்து ஒரே வாக்கியத்தை சொல்லிடுவீங்க, இல்லை 2 வாக்கியமாக மாற்றிடுவீங்க. உள்ளதை உள்ளபடி நம்ம பண்ணுறதுக்கு இது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். 3வது, இப்போது ஒரு வாக்கியமானது கேள்வி வாக்கியமாக இருக்குது, ஒரு கொஷின் சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் அது கேள்வி கேட்டு முடித்தோன்னே
கடைசியில் கேள்விக்குறியோட முடிச்சிடலாம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது அது ஒரு கொஷின் மார்க் போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இது வந்து வினா வாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக நீங்கள் விடையளிக்கும் பொழுது அது ஒரு கொஷினாக தான் நீங்கள் அமைச்சு அது சொல்லணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு குறிப்புகள் நோட்ஸ் டேக்கிங்கில். ஆக ஒரு வாக்கியம் 4 வாக்கியமாக இருந்தால் அதை பிரிக்கிறதுக்கு ஒரு பைப் சிம்பல் மாதிரி ஒரு நேர்கோடு மாதிரி போட்டு பிரிச்சுக்கலாம். ரெண்டாவது, எந்த வகையான வாக்கியம்னு இருக்கோ அதற்கான சிம்பல் கொஷின் ஸ்டேட்மெண்ட்னா அப்போ கொஷின் போட்டு முடிச்சிடலாம். இப்போது ஒரு ஆச்சரிய வாக்கியம்னா ஆச்சரிய குறி போட்டு முடிச்சிடலாம். ஸோ அந்த தோரணையிலேயே நீங்கள் பதிலளிக்கும் போதும் விடையளிக்கலாம். ஒரு ஆச்சரிய வாக்கியம்னா ஆச்சரியத்தோடையோ இல்லை கேள்வி வாக்கியம்னா கேள்வியாகவோ நீங்கள் வாக்கியத்தை அமைத்து அதை பதிலளிக்க முற்படலாம். இது குறிப்புகளில். மூன்றாவது நம்ம பார்த்தோம், இது ஆங்கிலத்தில் விடையளிக்கணும்னா ஈன்னு போட்டு ஒரு ஹைஃபனோ ஒரு ஏரோ மார்க்கை போட்டுக்கலாம். தமிழில் விடையளிக்கணும்னா அதை டீன்னு போட்டு ஒரு ஹைஃபனோ ஏரோ மார்க்கோ நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன குறிப்புகள். இது அனைத்துமே நம்ம விதி எண் 2க்கு கீழே கொண்டு வரோம். கீவேர்ட்ஸ் எழுதுறதுல எந்த மாதிரியாக நீங்கள் எழுதணும், இதை எப்படி வகைப்படுத்தி வாக்கியங்களை வகைப்படுத்தி பிரித்து பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து மூன்றாவது விதி. இப்போ ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறாங்க. அந்த ஆடியோ ப்ளே பண்ணும்பொழுது அந்த பர்டிகுலர் பகுதி அல்லது செக்மெண்ட்டில் எனக்கு 30 வார்த்தைகள் இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு மட்டும் எனக்கு அந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் அர்த்தம் தெரியல. நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துலையே யோசித்து கொண்டு நின்று விடக்கூடாது. அங்கேயே ஸ்டாமர் ஆகியோ அல்லது பாஸ் விட்டுட்டு இல்லை தடுமாறி அங்கேயே நின்றக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ளூவன்சி சரளத்தன்மையை வந்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா அந்த ஆங்கில வார்த்தையை அப்படியே போட்டு விடையை நிறைவு செய்யணும். ஐ எம் கோயிங் டு டெம்பிள் அப்படின்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா, நான் டெம்பிளுக்கு செல்கிறேன் அப்படின்னு விடையை முடிச்சிடணும். டெம்பிள் இஸ் டெம்பிள். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு டெம்பிளுக்கு அர்த்தம் தெரியலை. இங்கிலீஷ் வார்த்தையை அதை அப்படியே பயன்படுத்திடுங்க. ஏன்னா அங்கே தடுமாறி ஸ்டேமர் ஆகி பாசஸ் விட்டு நீங்கள் நின்றீர்களே ஆனால் அங்கு அந்த பகுதியோட அடுத்தடுத்த வாக்கியங்கள் அதை ஃபாலோ பண்ணி வர நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தடுமாறுவீங்க. அதை ஒன்று புரிஞ்சுக்கிறத விட்டுருவீங்க. ஆகையால் ஒரு வார்த்தை புரியலன்னா அதை விட்டுட்டு அடுத்தது என்னன்றதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிடணும். பெரும்பாலான நபர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஒரு வார்த்தை எனக்கு புரியவில்லை என்றால் அதே இடத்தில் அப்படியே நின்று யோசித்து கொண்டு நிற்கும் பொழுது பிற்பகுதி அந்த வாக்கியத்தின் இல்லை அந்த ஒளிநாடாவோட பிற்பகுதியை வந்து நீங்கள் கவனிக்கிறத விட்டுருவீங்க, நோட்ஸ் எடுக்கிறத விட்டுருவீங்க. அதனால் அந்த மொத்த பகுதியையும் நீங்கள் விடையளிப்பது என்பது பாதிக்கப்படும். இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆக ரூல் நம்பர் 3, ஒரு வார்த்தை எனக்கு தமிழிலேயோ அல்லது ஆங்கில வார்த்தையோ, தமிழ் வார்த்தைக்கான சரியான ஆங்கில வார்த்தை தெரியாட்டியும் இப்போது அதை அப்படியே பயன்படுத்திடலாம். அதை நீங்கள் அவ்வாறே பயன்படுத்தலாம். நான் கோவிலுக்கு செல்கிறேன். கோவிலுக்கு அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு டெம்பிள் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆங்கில வார்த்தை தெரியலன்னா ஐ எம் கோயிங் டு கோவிலுக்கு சொல்லலாம். இது ரிவர்ஸ்லேயும் சொல்லலாம். ஆக ஆங்கில வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை தெரியாட்டியும் தமிழ் வார்த்தைக்கான ஆங்கில வார்த்தை தெரியாட்டியும் அந்தந்த மொழிகளில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் அப்படியே போட்டு அந்த வாக்கியத்தை நிறைவு செய்யலாம். நிறைவு செய்து அந்த பகுதிக்கான விடையை நீங்கள் அளிக்கலாம். ஆக எங்கேயுமே தடுமாற்றம் இருக்காது. ஸோ அதற்கான சரளமானது அந்த ஃப்ளூவன்சியை அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக ஒரே நிலையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. இது விதி எண் 3. இப்போது விதி எண் 4 என்னன்றதை பார்க்கலாம். விதி எண் 4ல் எனக்கு ஒரு செக்மெண்ட்டு ஆடியோவாக ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஒரு செக்மெண்ட்டில் எனக்கு 4 வாக்கியங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 4 வாக்கியங்களில் எனக்கு 2வது வாக்கியம் மட்டுமே முழுமையாகவே எனக்கு புரியலை. நான் என்ன பண்ணணும்? இந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த விதி எண் 4க்கான இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து எங்கே நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னா, ஒரு டயலாக்கு ஒரு இடத்துல தான் வரலாம். இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட், செக்மெண்ட் இல்லை ஸ்டேட்மெண்ட், ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு புரியல அப்படின்றது ஒரு நல்ல பயிற்சி பண்ணிட்டு போனீங்கன்னா 2 டயலாக்லேயுமே ஏதோ ஒரு இடத்துல இல்லை 2 இடத்துல உங்களுக்கு வரலாம். அவ்வளோதான் வரும்.
அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து மிகவும் வந்து சிரத்தை எடுத்து கவலை கொள்ள தேவையில்லை. இது ஏன்னா நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடங்கள் எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு. ஆக இதற்கு வந்து நீங்கள் கவனம் கொடுக்கணும். ஆனால் இந்த சூழ்நிலை வந்தால் எவ்வாறு கையாள வேண்டும்? இஃப் யூ ஆர் கோயிங் டு என்கவுண்டர் சச் அ சுச்சுவேஷன், ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில் இட்? இதுதான் கேள்வி. ஆக எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் ஒரு செக்மெண்ட்டில் புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு செக்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி 4 வாக்கியம் இருக்குது, 2வது வாக்கியம் மட்டும் உங்களுக்கு புரியலை. அப்போது எனக்கு அந்த வாக்கியம் புரியலையேன்ட்டு நீங்கள் அங்கேயே நிற்கக்கூடாது. ஓகே, புரியலை அப்படின்றத வந்து அதை தவிர்த்துட்டு மீதி 3வது 4வது வாக்கியங்கள் என்ன ப்ளே பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். எப்போ வந்து உங்களுக்கு புரியலையோ ஒரு இடம், அதை அவ்வளோவாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லதில்லை, கொடுக்க தேவையில்லை. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதுக்கு வந்து உங்களால் முடியலைன்னா அதை விட்டுட்டு அடுத்ததை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் புரியாத இடத்துலையே ஒரு வாக்கியமோ அல்லது ஒரு வார்த்தையோ புரியாமல் அங்கேயே நீங்கள் தொக்கி நிற்கும் பொழுது நீங்கள் அந்த ஒரு முழு பகுதிக்கான விடையையோ அல்லது அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய வாக்கியங்களை புரிந்து கொள்வதிலேயோ அல்லது கேட்பதிலேயோ நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள். இதுதான் நடக்கும். அதிகபட்ச அல்லது பெரும்பாலான தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் இந்த தவறை தான் செய்வார்கள். ஆக ஒரு ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் அதை விட்டுட்டு மீதி 3 ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு 75% ஆஃப் த செக்மெண்ட்டை வந்து சரியாக விடையளிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். ஆக உங்களுக்கு முழுமையாக நீங்கள் வந்து அதை பதட்டமாகி கம்ப்ளீட்டாக மெஸ்அப் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு குறைந்தபட்சம் 75% நீங்கள் அதிகமாக விடையளிக்க முற்படலாம். இது விதி எண் 4, ரூல் நம்பர் 4. நீங்கள் நம்முடைய பயிற்சி வகுப்புகளில் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் பயிற்சி பண்ணும் பொழுது நீங்கள் சந்திப்பீர்கள். அப்போது நான் வந்து உங்களுக்கு சுட்டி காமிப்பேன். நம்ம குறிப்பு வகுப்பில் இது தான் சொன்னோம், நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கணும், இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத. அடுத்து விதி எண் 5. விதி எண் 5ல் அதாவது எழுதக்கூடிய பேனா, நீங்கள் குறிப்பு எடுக்கக்கூடிய காகிதம் தாள், அந்த ஷீட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு 1 அல்லது 2 பேனா வந்து வாங்கும் பொழுது இந்த தேர்வுக்கு வாங்கி வச்சுருங்க. இந்த பால் பாயிண்ட் பென் அல்லது பந்து முனை பேனா நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த பந்தோட முனையானது, அந்த பால் பாயிண்ட் வந்து இப்போது கடைகள்லாம் கிடைக்கும். மினிமம் வந்து ஒரு 0.5 mm இல்லை 0.6 mm அந்த மாதிரி அளவுள்ள பந்து முனை பேனா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா வச்சாவே வழுக்கிட்டு வரும். அப்படி எழுதுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். 2வது, மினிமம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு A4 ஷீட்டாச்சும் வச்சு பழக்கப்படுத்திக்கோங்க. ஒரு 40 பக்க நோட்டு, ஒரு டைரி அந்த மாதிரி பழகாதீங்க. அதை திருப்பும் பொழுது அந்த தாள்களுடைய சப்தம் பதிவாகும்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. 2வது, அதில் கவனம் கொடுக்க வேண்டாம். ஒரு பேப்பரை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரே பேஜில் வந்து 2 டயலாக்கான நோட்ஸையும் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ பந்து முனை பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பேனா ரொம்ப கூர்மையான பேனாவாக இல்லாமல் பார்த்துக்குவாங்க. கூர்மையான பேனாவாக இருந்தால் பெரும்பாலான சமயங்களில் உங்களுக்கு வேகமாக எழுதுறது அப்படிங்கிறது கடினமாக இருக்கும். இது பொதுவான கருத்து. இது ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். உங்களுக்கு வசதியாக இருக்கும், நீங்கள் அந்த பேனா பயன்படுத்தலாம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல பால் பாயிண்ட், மினிமம் ஒரு 0.5 mm ஆச்சு வச்சு 0.5 mmலேருந்து 1 mm வரலையும் இன்றைக்கி ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் கிடைக்குது. வாங்கினீங்கன்னா ஒரே பிராண்டு ஒரே இதில் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எழுதுறது அதே பேனாவை வச்சு நீங்கள் தேர்வுக்கும் பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அது மிகவும் இயல்பாகவும் சுலபமாகவும் இருக்கும். 2வது, தாள் வந்து குறுகிய அல்லது சிறிய தாள்களை கொண்டு நீங்கள் குறிப்பெடுக்க வேண்டாம். ஒரு A4, மினிமம் ஒரு A4 ஷீட்டாச்சு வச்சு பயன்படுத்துங்க. இப்போ நம்ம மறுபடியும் ரீட்ரீட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரிவ்யூ, ஒரு மறுபார்வையானது நம்ம பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, உங்களுடைய அதிகபட்ச கவனம் கேட்டு கவனித்து உள்வாங்கி அதோடைய அர்த்தத்தை புரிந்து அதை விடையாக அளிக்கிறதுல இருக்கணும். கருத்தை, கோர் கண்டென்ட்டை உள்வாங்கி பதிலாக வெளியிடுறதுல இருக்கணும். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 விதமான குறிப்பு வார்த்தைகள். ஒன்று, உங்களுடைய மனதுக்கு தெளிவாக போய் சேர்ற வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்கள் குறிப்பு வார்த்தையாக எழுதலாம். கான்ஸ்டன்ட் கீவேர்ட்ஸ் சச் அஸ் நம்பர், நேம், ஜெண்டர், பிளேஸ் நேம்,
லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ், டேட் ஆஃப் பர்த், இயர், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் மாற்ற இயலாது. இதை நீங்கள் குறிப்பு வார்த்தைகளா முடிந்தவரை எடுத்து அதையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதற்கப்புறம் ஒரு வாக்கியத்தை எப்படி வந்து நீங்கள் குறிப்பாக எடுக்கணும். 4 வாக்கியம் இருக்குது ஒரு செக்மெண்ட்லனா அதை பிரிக்கிறதுக்கு டீலிமிட்டர் மாதிரி நேர்கோடுகள் ஒவ்வொரு வாக்கியத்தின் முடிவிலும் பிரிக்கிறதுக்கு நேர்கோடுகள் மாதிரி நம்ம கோடு போட்டு வித்தியாசப்படுத்திக்கணும். அதன் மூலம் எத்தனை வாக்கியங்கள் ஒரு செக்மெண்ட்டில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அது எந்த வகையான வாக்கியம், அதாவது அது ஒரு கொஷின் ஸ்டேட்மெண்ட்டா, இல்லை கம்ப்ளீட் நார்மல் ஸ்டேட்மெண்ட்டா, இல்லை ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்றத அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேள்வி வாக்கியம்னா கொஷின் மார்க்கும், ஆச்சரிய வாக்கியம்னா ஆச்சரிய குறியும், நார்மல் ஸ்டேட்மெண்ட்னா நார்மலாக ஃபுல் ஸ்டாப் வச்சும் முடிக்கிற மாதிரி நீங்கள் என்ன விதமான வாக்கியம் என்பதை நீங்கள் பிரித்து வகைப்படுத்திக்கலாம். அடுத்து, அது நீங்கள் தமிழில் விடையளிக்கணும்னா டி போட்டு ஒரு ஹைஃபன் போட்டுக்கலாம், ஆங்கிலத்தில் விடையளிக்கணும்னா இ போட்டு ஹைஃபன் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது, ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அந்த வார்த்தையை அவ்வாறே நீங்கள் பயன்படுத்தலாம். நான்காவது, எனக்கு ஒரு செக்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் புரியலை அப்படின்னா, அதாவது அந்த பகுதிக்குள்ள இருக்கிற மற்ற வாக்கியங்களை நீங்கள் புரிந்து மொழிபெயர்த்து அந்த அர்த்தத்தை கொண்டு சேர்ப்பதில் முனைப்பாயிருங்கள். ஸோ இது 4. ஐந்தாவது ரூல் என்னன்னா, நீங்கள் குறிப்பெடுக்கக்கூடிய பேனா அப்புறம் அந்த தாள், காகிதத்தாள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். ஸோ இது எல்லாமே குறிப்பெடுக்கிறதுல வந்துருச்சு. இந்த 5 விதிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றினால் நன்றாக இருக்கும். ஸோ விதி எண் 1 நீங்கள் வந்து தயாராகிட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட யூ ஆர் ரெடி ஃபார் தி எக்ஸாம் அப்படின்றத அர்த்தம். இந்த 5 விதிமுறைகளையும் நீங்கள் எப்பொழுது வந்து பழக்கத்திற்கு கொண்டு வருகிறீர்களோ அப்போ வந்து உங்களால் கிட்டத்தட்ட நீங்கள் தேர்வுக்கு தயாரானதாக தான் அர்த்தம். ரெண்டாவது, நிலை 3, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இல்லை ப்ராக்டிஸ் அப்படின்றது நாங்கள் வந்து சொல்லுவோம். ரெண்டாவது நிலை என்னன்னா, உங்களுடைய பயிற்சி முறை சரியான ஒரு வார்த்தைகளை நீங்கள் போட வேண்டும். அதாவது ரைட் வொக்காபுலரி நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன், வாக்கியத்தில் அமைக்கிறதுன்றது நீங்கள் சரியாக அமைக்கணும். இது ரெண்டாவது ஸ்டேஜ்னு நாங்கள் அழைப்போம். முதல் நிலையில் அந்த மைய கருத்து மாறாமல் அந்த கான்டென்ட்டை டெலிவரி பண்ணுறதுக்கான ரூல்ஸ்லாம் இந்த 5 ரூல்ஸும் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது நிலை, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் சரியான ஒரு வெக்காபுலரி யூஸ் பண்ண பழகணும். அடுத்து, ஒரு வாக்கியத்தை எப்படி சரியான முறையில் அமைத்து அதை வந்து விடையாக அளிக்கணுன்றதில் பயிற்சி பண்ணணும். இது ரெண்டாவது ஸ்டேஜ். இந்த 2 ஸ்டேஜும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மூன்றாவது ஸ்டேஜ் நம்ம என்ன அறிவுரை பண்ணுவோம்னா, உள்ளதை உள்ளபடி அப்படியே நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு முற்படுங்கள். முதல்ல இந்த 2 நிலையை வந்து நீங்கள் அடையுங்க, அப்புறம் மூன்றாவது ஸ்டேஜுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 3 ஸ்டேஜையும் வந்து உள்ளதை உள்ளபடி கிட்டத்தட்ட, அதாவது கான்டென்ட் மாறல அப்படின்னாவே கான்டென்ட் மாறாமல் வொக்காபுலரி சரியாக பயன்படுத்தி அப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சரியாக சொல்கிறீங்க அப்படின்னாவே யூ ஆர் ஆல்மோஸ்ட் மோர் தென் 90% யூ ஆர் ரெடி டு டெலிவர் தி டயலாக் ஆர் செக்மெண்ட் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அப்போது மூணாவது ஸ்டேஜ்ன்றது இயல்பாகவே நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்பது தான் அர்த்தம். அப்போது எப்போ நீங்கள் வந்து கருத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து முழுமையான டயலாக் டெலிவரிக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். இந்த 2 நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் தேர்வுக்கு தாராளமாக தயாராகி விட்டீர்கள் என்பதே பொருள். குறிப்பு எடுக்கிறது எப்படி அப்படின்றத பார்த்தோம். இப்போ தேர்வுக்கான ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. ரிப்பீட் எப்படி பண்ணுறது, கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். இப்போது தேர்வு எப்படி இருக்கும்ன்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு ஒரு ஒளிநாடா உரையாடலில் ஒரு பகுதியை ஒளிபரப்பு செய்வாங்க. அது ஒளிபரப்பு செய்தவுடன் உங்களுக்கு ஒரு சிம் சப்தம் ஒலிக்கப்படும். இந்த சிம் சப்தம் ஒலிக்கப்பட்டதுக்கு பின்னாடி நீங்கள் 3 to 5 வினாடிகளுக்குள் உங்களுடைய பதிலை அளிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் 5 வினாடிகளுக்கு மேல் எடுக்கும் பொழுது உங்களுக்கு மதிப்பெண் குறைக்க வாய்ப்புள்ளது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ தேர்வுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு இதெல்லாம் வச்சுக்கலாம். இரண்டாவது என்ன கவனத்தில் வச்சுக்கணும்னா, ரிப்பீட். அதாவது உங்களுக்கு இலவசமாக ஒரு ரிப்பீட் வந்து நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு உரையாடலில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு செக்மெண்ட் புரியலை அப்படின்னா
அந்த செக்மெண்ட்டை வந்து ரிப்பீட் அப்படின்னீங்கன்னா மறுபடியும் அவர்கள் ஒளிபரப்பு செய்வார்கள், மறுபடியும் அந்த ஆடியோவை ப்ளே பண்ணுவாங்க. ஆக ஒரு உரையாடலுக்கு ஒரு இலவசமா ஒரு ரிப்பீட், ஒரு ஃப்ரீ ரிப்பீட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ரிப்பீட் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ மோர் தென் ஒன் ரிப்பீட் இஸ் பீனலைஸ்ட் அப்படின்றது தான் நாட்டியோட ரூல். மூன்றாவது கரெக்ஷன். இப்போ கரெக்ஷன் வந்து நாட்டி என்ன சொல்றாங்கன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் கரெக்ஷன் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நீங்களே நினச்சி பாருங்க, இது வந்து அவங்க சொன்னாலும் நீங்கள் நிறைய கரெக்ஷன், ஒரு டயலாக்கு வந்து 5 கரெக்ஷன், இன்னொரு டயலாக்கு 5 கரெக்ஷன், மொத்தம் 10 கரெக்ஷன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கரெக்ஷன் 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 கரெக்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அது வந்து உங்களுடைய மொழிபெயர்ப்பு தன்மையையும் உங்களோட ஃப்ளூவன்சி லெவலையும் பாதிக்கும். அது நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். ரூல் என்னதான் எத்தனை நீங்கள் கரெக்ஷன் கேட்கலாம் அப்படின்னு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் நீங்கள் நிறைய கரெக்ஷன்ஸ் போகும் பொழுது உங்களுடைய மதிப்பெண் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கூடுமான வரையில் நீங்கள் கரெக்ஷனுடைய எண்ணிக்கைகளையும் நீங்கள் குறைப்பதற்கு முயற்சி பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் தினமும் தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம், குறைந்தது 1 மாத காலமாவது நீங்கள் பயிற்சி செய்தால் இந்த தேர்வை சுலபமாக எதிர்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த தேர்வு குறிப்பு எடுக்கிறத பற்றி இன்னும் ஏதேனும் வந்து உங்களுக்கு ஐயம், அதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம். ஸோ இந்த குறிப்பு வகுப்புகளும் தேர்வை எவ்வாறு அணுகுவது என்பதும் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Like and share our channel. Click the subscribe button and bell icon. எங்கள் நாட்டி சிசிஎல் தமிழ் சேனலை லைக் செய்து பகிரவும், சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.